ஹிபாக்கோ ஜுமோக்கோ. ஜாப்பனீஸில் ஹிமாக்கோ ஜொபக்குனா சர்வைவர்ஸ் ட்ரீ ஆர் பாம்பர் ட்ரீஸ், உயிர் பிழைத்த மரங்கள்னு அர்த்தம். இந்த ட்ரீஸ்லாம் August 6, 1945 ஹிரோஷிமாவில் நடந்த அட்டாமிக் பாம்பிங்னால உயிர் பிழைச்ச மரங்கள். அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அட்டாமிக் பாம்பிங் நடந்த மைய புள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் 170 மரங்கள் மற்றும் 32 வகையான மர இனங்கள் உயிர் பிழைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மைய புள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட 720 மீட்டர் வரைக்குமே எல்லா இதுவுமே அழிஞ்சு போயிருந்தாலும் ஒரு சில வகை மரங்கள் மட்டும் உயிர் பிழைச்சிருக்கு. அதில் ரொம்ப ஃபேமஸான மரங்கள்னு பார்த்தா கிங்கோ பிலம்பா அப்படின்ற ஒரு மரம் அணுகுண்டு நடந்த ஒரே மாதத்துலேயே புது புது இலைகள் அந்த மரத்தில் வளர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பர்சிமான் ட்ரீ, வில்லோ ட்ரீ, யூக்லிடப்ஸ், பைன்ஸ், சைனா பெரின்னு பல வகையான மரங்கள் இங்கே இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் இந்த மரத்தோட வளையங்களை, அதாவது ட்ரீ ரிங்ஸை ஆய்வு செஞ்சப்போ 1945யோட ட்ரீ ரிங்ஸ் மட்டும் ரொம்ப மெல்லிசாவும் நிறைய காயங்களோடையும் ரேடியேஷன் படிவங்களும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னை வரைக்குமே ஹிரோஷிமாவில் இந்த மரங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுலேருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில் தான் இருக்கு. If a tree can endure, heal and grow, maybe we can too. See another video. Bye.